Hello friends, welcome to C language Tamil tutorial part level Nachino. இதுவரையும் பார்த்தோம்னா Cல நம்ம இன்புட் வாங்குறது எப்படி டிஸ்ப்ளே பண்றது அளவு பார்த்திருக்கோம். அப்புறம் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். Cயோட மெயின் கான்செப்ட்குள்ள இப்போதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் நம்ம ஃபுல்லா இந்த Cல நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லும் நம்ம பார்த்தோம்னா Cல 80% கம்ப்ளீட் ஆன மாதிரி. மீதி பாயிண்டர் ஆபரேட்டர்ஸ் அதாவது அரே ஸ்ட்ரிங் அப்படின்றது இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா 90 அப்படி 100 வரையும் போயிருவீங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், அப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு 5 வகையான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மேக்ஸிமம் இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் தான். இது 2 ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதிக கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறது இதை வச்சு தான் ப்ரோக்ராம்ஸு அதிகமாக ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சென்ட்ரலில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த இஃப்னா என்ன, அந்த கண்டிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அதுலேயே இஃப் பிளாக் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் லேடர், நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு மொத்தம் ஒரு 4 டைப்பாக இருக்குது. அப்புறம் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ன்றது நம்ம இஃப்பை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் சுவிட்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டேட்மெண்ட். இதில் எழுதக்கூடிய ப்ரோக்ராமை இதில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதக்கூடியது. இதில் பார்த்தோன்னா வைலு, டூ வைலு, லூப்பிங்கு அதாவது ஃபார் லூப் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்குது. இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். ஓவராலாக இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் இருந்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நான் சொன்ன மாதிரி 70% கம்ப்ளீட் ஆகிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மற்ற லாங்குவேஜில் நம்ம நுழையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் இல்லாத கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைன்னே சொல்கிற அளவுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக பயன்படுது. இதை நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.